ஃபர்ஸ்ட் நைட்டில் பொண்ணு பண்ணுற வேலையா இது? இதுக்கு மாப்பிள்ளையும் உடந்த நம்ம பாக்கியா ஸ்டைலில் படம் பண்ணால் அப்படி இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான கதை இருக்கிற படத்தை தான் இப்போ பார்த்துட்டு வந்தேன். அது என்ன படம் என்ன கதை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்கிற மூவிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம கதையின் நாயகன் மருதநாயகத்துக்கும் நம்ம கதையின் நாயகி முத்துச்செல்விக்கும் பெரியோர்களால் நிச்சயத்த வண்ணம் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் மாப்பிள்ளைங்கன்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளை துபாயில இருந்து கல்யாண தேதிக்கு தான் ஸ்ட்ரைட்டா வந்து இறங்க போறாப்புல. துபாயில இருந்து இறங்கின மாப்பிள்ளைக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம மருதுக்கு தான் தங்கச்சி பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி கூட்டியா உனக்கு கல்யாணம் பண்ண ஸ்கெட்ச் போட்டிருக்கோம் அந்த குடும்பம். இது இந்த மனுஷனுக்கு ஷாக் நம்பர் 1 தான். ஷாக் நம்பர் 2 வேற இருக்கு. அது என்னன்னா, தான் ஃபேமிலி டார்ச்சர்னால விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்ட மருதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்பதான் தெரியும் அந்த கல்யாண பொண்ணுக்கும் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, தான் லவ் பண்ண பையனோட ஓட ரெடியா இருக்கிறா அப்படின்ட்டு. இது தெரிஞ்சவன மனுஷன் முதல்ல ரொம்ப கோவப்படுறாப்புல. அப்புறம் சமாதானமாகி கழுத போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்பத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கும் தெரியாம அந்த பிள்ளைய அவ காதலிச்ச பையன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக கிளம்பிடுவாரு. அதுக்கு பிறகு இந்த ஃபேமிலி நடக்க போற அட்ராசிட்டி தான் மிச்ச கதை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, முதராத்திரி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சாலும் முதராத்திரியை சுற்றி தான் இந்த கதை நடக்குது அப்படின்னாலும் எந்த ஒரு வகையிலுமே எந்த ஒரு காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை முகம் சுளிக்காத அளவுக்கு தான் இந்த கதையை எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த படத்தோட காஸ்டிங், ரிஷிகாந்த், அனிஷ்மா, சேட்டன், பக்ஸ், அப்புறம் அப்துல்லி, அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க கேரக்டராக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்துக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்த விதம்ங்கிறது சூப்பராக இருந்தது. எல்லாருமே கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு சீனில் அனிஷ்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டயலாக் இருக்காது, அவங்க அழுவணும். அந்த அழுகையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வலி இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த சீனில் தெரியணும். ஸோ அந்த விஷயம்லாம் உண்மையிலே ஒரு தேட்டரே கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அனிஷ்மாவுக்கு சிறைப்படத்துக்கு பிறகு இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரிஷிகாந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக அவருக்கு இது மொதல் படம், உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அவரோட கேரக்டராக அவர் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் நம்ம பக்ஸுக்கும் அப்துல்லிக்கும் நடக்கிற அட்ராசிட்டிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா கதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேட்டன், இவர் ஒரு கோயில் பூசாரியாக அந்த படத்தில் வந்திருக்காப்புல. ஸோ இவரோட ஆக்டிங்கை பற்றிலாம் சொல்லவே வேண்டாம், சூப்பராக பண்ணியிருக்காப்புல. கவனிச்சிங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டன் வந்து ஒரு படத்தில் இருக்காரு அப்படின்னாலே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ஒரு ஆக்டிங்கில் வேறு லெவலில் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்துல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஸ்லாங்கை வந்து சும்மா ஈஸியாக கையாண்டுருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங்கில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஷாட்டில் அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் இந்த படத்தோட டேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இது முத படம் மாதிரியே தெரியாது. இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக எடுத்திருப்பாப்புல. காதலிக்கிறது முக்கியம் இல்லை, யாரை காதலிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம். அதுதான் இந்த படமும் சொல்ல வருது. இது கூடவே நிறைய விஷயங்களும் சொல்லுது. ஊருக்குள்ள ஜாதி பார்க்குற விஷயமா இருக்கட்டும், என்னந்தாலும் நீ ஒரு பொண்ணு படிப்பதுக்கு வேலை அதுக்கு எல்லா விதத்துலையும் வந்து ஒரு பொண்ணை மட்டம் தட்டுற அந்த விஷயத்தையுமே இதில் வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா லவ்வை மட்டும் வச்சு சொல்லாமல் ஃபேமிலியை பற்றியும் சொசைட்டியை பற்றியும் ஒரு அழகான பேக்கேஜாக குடும்பத்தோடு போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல படம். படத்தோட பேர் முதராத்திரி. இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மறக்காம இந்த மாதிரியான நல்ல படங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்